இயேசுவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி. இந்த டிவி நிகழ்ச்சியை எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு மகிமை இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கட்டே இயேசுப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனை கூட்ட மாட்டார். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் பார்க்கிறார்கள் அங்கெல்லாம் ஒரு மகிமை, அங்கெல்லாம் பிரசன்னம் அங்கே கடந்து வரட்டும் இயேசுப்பா, கடந்து வரட்டும். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி. இயேசுவே உம்மை நினைத்து பார்க்கிறோம் இயேசப்பா. நீ செய்த நன்மைகள் எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எத்தனையோ நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ததற்காக நன்றி இயேசப்பா. நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர். நீ மகிமையான ஒரு தேவனப்பா. துதிக்கு பாத்திர, துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அப்பா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் சொன்னே சப்பா. நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம், சந்தோஷம் கடந்து வரட்டும் இயேசுவே. நன்றி, 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 நன்றி. நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்தும் மகிழ்ந்தும் மனம் துள்ளுதையா. துள்ளுதையா நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. அன்பு பெருகுதையா என் அப்பாவின் நிழல்தனிலே. ஒரு புதிய அபிஷேகம் வளரட்டும் எபினேசர் பார்வையில். அன்பு பெருகுதையா என் அப்பாவின் நிழல்தனிலே. அன்பு பெருகுதையா என் அப்பாவின் நிழல்தனிலே. அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையில். அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையில். துள்ளுதையா நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. உள்ளங்கள் எல்லாம் மகிழுதையா உம்மோடு இருக்கையில. என் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பட்டும் உன்னை பாடும்போது. உள்ளங்கள் மகிழுதையா உம்மோடு இருக்கையிலே. உள்ளங்கள் மகிழுதையா உம்மோடு இருக்கையிலே. பள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையில். என் பாத்திரங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையில்.
துதிக்குதையா. நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்தும் மகிழ்ந்தும் துள்ளோதையா. நம்பிக்கை வளருது, அப்படி பாதத்துல நன்மைகள் பெருகுதையா. நாள்தோறும் அவர் துதிக்கும் போது நமக்கு நன்மைகளை அவர் செய்வார். நம்பிக்கை வளருதையா, அதாவும் பாதத்திலே. நம்பிக்கை வளருதையா, அதாவும் பாதத்திலே. நன்மைகள் பெருகுதையா, நாள்தோறும் துதிக்கையிலே. நன்மைகள் பெருகுதையா, நாள்தோறும் துதிக்கையிலே. நோய்கள் நீங்குதையா, உம்மை நோக்கி பார்க்கையிலே. என் நோய்கள் நீங்குதையா, உம்மை நோக்கி பார்க்கையிலே. பேய்கள் அலறுதையா, இயேசுவின் நாமத்தினால். பேய்கள் அலறுதையா, இயேசு என்ற நாமத்தினால். லூதையா, நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்தும் மகிழ்ந்தும் லூதையா. Hallelujah, oh, hallelujah, oh, hallelujah, oh, hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, oh, hallelujah, oh, hallelujah, oh, hallelujah. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா. ஹல்லேலூயா. ஒரு மகிமை ஒவ்வொருத்தர் மேல இறங்கட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். எந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், என் உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும், ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும், சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். இந்த நாவி எங்கள் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே, இந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் பார்க்கிறார்கள் அங்கெல்லாம் ஒரு சமாதானம், ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும் ஏசப்பா. இந்த நாளில் பேசுகிற வார்த்தை ஒவ்வொருடைய உள்ளத்திலே ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை கூட வாஞ்சியோடு தாகத்தோடு பார்க்கிற உங்களை, உங்கள் குடும்பத்தையும் இந்த இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளிலே கூட தேவன் நமக்கு இந்த புதிய வருஷத்தில் நன்மைகளை செய்ய போகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்லி வாக்கு கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அப்போ இந்த நாளில் தேவன் நமக்கு என்ன நன்மை செய்ய போகிறார்? முதலாவது பாருங்கள், சங்கீதம் 40ஆம் அதிகாரத்திலே நாம் 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். இந்த வருஷத்தில் இந்த நாளில் தேவன் உங்களுக்கு என்ன நன்மை செய்ய போகிறார்? எத்தனையோ நன்மைகளை அவர் செய்து கொண்டு தான் இருக்க போகிறார். இந்த நாளிலே உங்களுக்கு அவர் செய்ய போகிற நன்மை என்ன? சங்கீதம் 40ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க போகிறோம். சங்கீதம் 40ல் 2வது வசனம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அருமையானவர்களே, இந்த முதலாவது தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய போகிற நன்மை என்ன? தேவன் உங்களை
தூக்கி எடுக்க போகிறார். ஒருவேளை பலவிதமான பயங்கரமான குழியில உளையான சேற்றிலே சிக்கியிருக்கிற உங்களை அவர் தூக்கி எடுக்க போகிறார். ஒருவேளை பலவிதமான சிக்கல்ல இனி எழுந்திருக்க முடியாது, இனி வாழ முடியாது என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உளையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க போகிறார். அப்போ இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு என்ன நன்மை செய்ய போகிறார்? முதலாவது, தேவன் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். பயங்கரமான குழியில உளையான சேற்றில சிக்கியிருக்கிற உங்களையும் குடும்பத்தையும் அவர் தூக்கி எடுக்க விரும்புகிறார். இங்கே பைபிள் சொல்லுகிறது பாருங்க, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து உன்னை தூக்கி எடுத்து அவர் உன் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி உன் வாழ்க்கையை அவர் உறுதிப்படுத்த போகிறார். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்க வாழ்க்கையில கூட உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு இயேசு, ஒருவேளை பலவிதமான பாவ குழியில, சாபத்தின் குழியில, கடன் என்ற குழியில, உளையான சேற்றிலே சிக்கி வெளியே வர முடியாமல் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த இயேசு உங்களை தூக்கி எடுக்க போகிறார். அப்போ இந்த நாளில் தேவன் உங்களுக்கு செய்ய போகிற நன்மை என்ன? தேவன் உங்களை தூக்கினார். அப்போ இந்த உலகத்தில் என்னை தூக்கி எடுக்க யாரும் இல்லை. அப்படி கண்ணீரோடு கஷ்டத்தோட ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் முதலாவது உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். இரண்டாவது பாருங்க, அதே சங்கீதத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கிறோம். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருக்கும் என்னை பகைவர்களுக்கும் என்னை விடுவித்தார். இரண்டாவது, தேவன் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். இந்த வசனத்தை பாருங்க, உங்களை விட பலவான் கிட்ட நீ சிக்கி இருக்கலாம், உன்னை விட சக்தி வாய்ந்த உலகத்தின் பிரச்சனையிலே சிக்கி இருக்கலாம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க போகிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறவர். உங்கள் துக்கத்திலும் பலவிதமான பாவ குழியிலும் சாப குழியிலே விழுந்து கிடக்கிற உங்களை அவர் தூக்கி எடுக்க விரும்புகிறார். அப்ப இரண்டாவது பாருங்க, உங்களை விடுவிக்க விரும்புகிறார். பலவிதமான சிக்கல்ல, பலவிதமான போராட்டத்தில் சிக்கியிருக்கிற உங்களை அவர் விடுவிக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவர் விடுவிக்கிற தேவன். இயேசு என்ற வார்த்தைக்கு என்ன? அவர் விடுவிக்கிறவர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் கூட பலவிதமான பலவான் கையில், பிசாசு பிடியில, கவலையில, நெருக்கத்தில், போராட்டத்தில் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கலாம். உங்களை அவர் விடுவிக்க விரும்புகிறார். உங்கள் கஷ்டங்களிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களை அவர் தூக்கி எடுக்க விரும்புகிறார். அப்போ இரண்டாவது, உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவர் விடுவிக்கிற தேவன். அவர் விடுவிக்கிற தேவன். யார் என்னை விடுவிக்க முடியும்? ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் அவர் விடுவிக்கிற ஒரு தேவன், உங்களை விடுவிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களை கூட இந்த நாளிலே பலவிதமான சிக்கல்ல நீங்கள் சிக்கியிருக்கலாம். ஆனால் உங்களை விடுவிக்க இயேசு இன்று ஆயத்தமாயிருக்கிறார். அதனால் அருமையானவர்களே, ஒரு பாடலை கூட நாம் பாடப் போகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒருவேளை நீங்கள் பலவிதமான கஷ்டத்தில் சிக்கி எந்த ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதிகமான கஷ்டங்கள், அதிகமான போராட்டத்தில் நீங்கள் சிக்கி இருக்கலாம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க அவர் விரும்புகிறார். ஏனென்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த இயேசு சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னை விடுவிப்பேன். பலவிதமான பிசாசின் பிடியினால நீங்கள் சிக்கி இருக்கலாம். எல்லாவற்றிலும் உங்களை விடுவித்து உங்களை பாதுகாக்க அவர் விரும்புகிறார். அதனால ஜெபத்தோட்டை ஜெயிக்கிறவங்கள்ல 175வது பாடலை நாம் பாடி
ஆண்டவரை நாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு மனிதனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் போது, கடன் பிரச்சனையில் விடுதலை, கவலையில் விடுதலை, நோயில் விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, எல்லாவற்றிலும் விடுவிக்கும் போது சந்தோஷமாய் வாழ முடியும். இந்த நாளிலே கூட இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். இந்த பாடலை நாம் பாடுவோமா? அதனால் ஆண்டவரே, இந்த பாடலை பாடுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உதவி செய்யுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே. கடந்த நினைத்து கலங்காத, நடந்ததெல்லாம் மறந்து விடுங்க. ஒரு புதிதான காரியங்களை செய்ய போகிறார். கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிதென செய்திடுவார், இன்று நீ காண்பார். கர்த்தர் புதிதென செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டான், இயேசு கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நொறுங்குண்ட இதயத்தை தேற்றுகிறார், உடைந்த உன் உள்ளத்தை அவர் தாங்குவார். உன் காயங்கள் எல்லாம் அணைத்து கட்டுகிறார், உன் கண்ணீர் துடைப்பார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் ஏற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டான். அக்கினியின் மேல் நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய், ஆறுகளை கடந்தாலும் நீ முழுகி போக மாட்டாய். எல்லாவற்றையும் இயேசு உங்களை விடுவிப்பார். அக்கினியின் மேல் நீ நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய். அக்கினியின் மேல் நீ நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய். ஆறுகளை நீ கடந்தாலும் முழுகி போக மாட்டாய். ஆறுகளை நீ கடந்தாலும் முழுகி போக மாட்டாய், நீ முழுகி போக மாட்டாய்.
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே. அல்லேலூயா. உங்களை விடுவிக்கிறவர், உங்களை விட பலமான கஷ்டங்கள் போராட்டங்கள் உங்களுக்கு இருந்தால் அவர் உங்களை விடுவிக்கிறவர். இந்த பைபிள் பாருங்க, சங்கீதம் 18:17 சொல்லுகிறது, என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருக்கு என்னை, பகைவர்களுக்கு என்னை விடுவித்தார். பகைவர்கிட்ட சிக்கியிருக்கலாம், உங்களை விட பலம் வாய்ந்த சத்துருக்கிட்ட நீ சிக்கியிருக்கலாம். இந்த இயேசு உன்னை விடுவிக்க போகிறார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அருமையானவர்களே, உங்களுக்கு அவர் நன்மை செய்ய போகிறார். தொடர்ந்து பாருங்க. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 116 அதிகாரத்துக்கு நாம் வருவோம். இங்கே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 116 அதிகாரத்தில் 16வது வசனம். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். அப்போ மூன்றாவது தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? கட்டுகள் எல்லாம் அவர் அவிழ்க்க போகிறார். பலவிதமான கட்டுகள், பிசாசின் கட்டுகள், மந்திர கட்டுகள், வியாதியின் கட்டுகள், கவலை, எத்தனையோ கட்டுகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அன்றைக்கு சிம்சோன் மேல வல்லமை வந்த போது அவன் கட்டியிருந்த எல்லா கட்டுகளும் அருந்து போனதா. இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்க வாழ்க்கையில் கூட பலவிதமான கட்டுகளால் சிக்கி எந்த இடத்துல போய் விடுதலை இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். அன்றைக்கு பவுல் சீலாவும் துதித்த போது அந்த சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருந்த அவர்களை விடுவித்தார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களை கூட பலவிதமான கட்டுகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து எல்லா கட்டுகளை அவிழ்க்க போகிறார். பலவிதமான கட்டுகளை அவர் அவிழ்க்கிற தேவனாயிருக்கிறார். அப்போ முதலாவது பார்த்த தேவன் இந்த நாளிலே உங்களை தூக்கி எடுக்க போகிறார். இரண்டாவது, தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையான வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள். மூன்றாவது பார்த்தோம், நம்முடைய கட்டுகளை அவிழ்த்தார். அப்போ அவர் கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு தேவன். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்கள் கூட பலவிதமான பிசாசின் கட்டுகளால், உபத்திரவ கட்டுகளால் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்து எல்லா கட்டிலிருந்து உங்களை அவிழ்க்க போகிறார். பயம் என்ற கட்டு, கண்ணீர் என்ற கட்டு, சாபமே, எத்தனை கட்டுகள் இருந்தாலும் உங்களுடைய கட்டுகள் எல்லாம் அவர் அவிழ்க்க போகிறார். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களை பலவிதமான கட்டுகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். குடும்பத்தை கட்டி இருக்கலாம். பில்லி சூனியத்தினால, பொறாமையினால, ஏதோ ஒரு நாள் கட்டப்பட்டுள்ளாய். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களுடைய கட்டுகள் எல்லாம் அவர் அவிழ்க்க போகிறார். ஏனென்றால் அவர் நன்மை செய்கிறவர். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களுக்கு இன்றைக்கு அவர் செய்ய போகிற நன்மை என்ன? முதலாவது, உங்களை தூக்கிவிட போகிறார். இரண்டாவது, உங்களை விடுவிக்க போகிறார். மூன்றாவது, பலவிதமான கட்டுகளை தேவன் அவிழ்க்க போகிறார். நான்காவது பாருங்க, கலாத்தியர் 3 அதிகாரத்தில் 13. இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். கலாத்தியர் 3 அதிகாரத்தில் 13வது வசனம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ சாபத்திலிருந்து நம்மை விடுவித்தார். சாபமானது வாசப்பிடியிலே படுத்து கிடக்குமா. ஒவ்வொரு நாளும் அந்த சாபம் நம்ம ஏதாயிலும் ஒரு பிரச்சனையில சிக்க வைக்குமா. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்கள் கூட முன்னோர்களுடைய சாபங்கள், பெற்றோருடைய சாபங்கள், இன்றைக்கு அநேக வீடுகளில் சாபங்கள், அந்த சாபம் வாசப்படியிலே படுத்திருக்குமா. அந்த சாபம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை.
சந்தோஷமாய் நிம்மதியாய் தூங்க முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பலவீனம் நம்மை தாக்கி கொண்டே இருக்கும். அந்த கல்வாரி சிலுவையில் இந்த இயேசு கிறிஸ்து உனக்காக அந்த சாபத்தை சுமந்து கொண்டார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்கள் கூட குடும்பத்திலே, உங்களுடைய வியாபார தொழிலில், உங்களுடைய நிலத்தில் பலவிதமான சாபங்கள் இருக்கலாம். எல்லா சாபத்தை உடைத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் சாபத்தை எல்லாம் மாற்றி உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்ப துயரத்திலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார். சாபம் எங்கு இருக்கிறதோ அங்கே நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது. நிலத்திலே ஒரு நல்ல விளைச்சலும் நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. எங்கெல்லாம் சாபம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மரணங்களும் உயிர் பலிகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால்தான் அந்த இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் நம்முடைய சாபத்தை, உன்னுடைய சாபத்தையும் அவர் சுமந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களுடைய சாபத்தை கூட நீக்கி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு பாடலை கூட நான் பாடப்போகிறோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள்ல 237வது பாடல், துன்பமா துயரமா. இது ஒரு அற்புதமான ஒரு பாடல். 200. இந்த பாடலை கூட பாடி நம்முடைய துன்பம் துயரங்கள் எல்லாம் ஓட போகிறது. சாபம் என்ற துன்பம், துக்கம் என்ற துன்பம், மரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நீ மாற்ற போகிறார். இந்த பாடலை பாடுவோமா? துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. இயேசுதான் நீதியின் கதிரவன். உனக்காக இந்த உலகத்தில் அவர் உதயமானார். அவரை நம்பி வா, வெளிச்ச தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோட முடிய போகிறது. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா, தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இழந்து போனது தேடி இயேசு வந்தார். உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்றார். எழுந்து வா, போதும் பயந்தது. உன்னுடைய புயல் காற்றெல்லாம் ஒழிய போகிறது. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா, போதும் பயந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. எழுந்து வா, போதும் பயந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா.
காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் பிணிகள் எல்லாமே ஏற்றுக்கொண்டா. நீ சுமக்க இனி தேவையில்லை, ஒரு சுக வாழ்வு நாளில் துளித்தது. நீ சுமக்க இனி தேவையில்லை, ஒரு சுக வாழ்வு நாளில் துளித்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அல்லேலூயா. உங்களுடைய சாபத்தை இருந்து உங்களை விடுவிக்க போகிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்கள் கூட சாபம் என்ற போராட்டத்திலே நீங்கள் சிக்கி இருக்கலாம். அப்போ முதலாவது தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறவர், நம்மை இரண்டாவது விடுவிக்கிறவர், மூன்றாவது கட்டுகளை அழுக்கிறவர், நான்காவது சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். இந்த நிகழ்ச்சி பார்க்க நீங்கள் கூட எங்கெல்லாம் சாபம் இருக்கிறது, வீட்டுக்குள்ள இருக்கலாம், நிலத்தில் இருக்கலாம், தொழில் இருக்கலாம், வியாபாரத்தில், எல்லா இடத்துல இருக்கிற சாபங்கள் மாறும். வீடுகளுக்குள்ள ஒரு சமாதானம் நிறைந்து காணப்படும். எல்லா சாபத்தை அவர் முறித்தார். இந்த நிகழ்ச்சி பார்க்க நீங்கள் கூட நிம்மதி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உங்கள் சாபத்தை எல்லாம் அவர் மாற்றப் போகிறார். ஐந்தாவது பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். 9:18. ஒன்பதாம் அதிகாரத்தில் 18வது வசனம். உடனே அவன் கண்களிந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பாருங்க, இந்த சவுல் என்ற ஒரு மனிதன் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று சுற்றி திரிந்தான். அவன் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. தேவன் அவருடைய கண்களை திறந்தார். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்கள் கூட உங்கள் மனதுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் கிறிஸ்தவத்துக்கு எதிராக, ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவங்களை அவர் செய்யவில்லை. அவர் பாருங்க, சிலுவையில் அடித்த யூதர்களை கூட பிதாவே இவர்களை மன்னி என்று சொன்னார். அவரை வெறுக்கிறவர்களை கூட, அவரை திட்டுகிறவர்களை கூட அவர் நேசிக்கிறவர் தான் இயேசு. ஒரு நாளும் ஒரு மனிதனுக்கு விரோதமாய் அவர் பேசினது அல்ல. இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களையும் அவர் நேசிக்கிறவர் தான் இயேசு. அப்போ அந்த உலக இரட்சகரை கூட நீங்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு கண்களை திறக்கிறார். அன்றைக்கு சவுல் என்ற பெற்ற இந்த மனிதன் கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும், கிறிஸ்துவ மக்களை கொலை செய்ய வேண்டும் என்று வெறிப்பிடித்து அலைந்த போது தேவன் அவனை ரட்சித்து அவன் கண்களை திறந்தார். இன்றைக்கு கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழாதபடி இன்றைக்கு பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய கண்களை அவர் திறக்க போகிறார். இந்த உலகத்திலே உண்மை எது, பரிசுத்தம் எது என்று அந்த சவுல் அறிந்து கொண்டதினால் அவன் பவுலாய் மாறிவிட்டான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் கூட பலவிதமான கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையிலே இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களுடைய கண்களை திறந்து உண்மைகளை அவர் வெளிப்படுத்த போகிறார். உண்மையான ஆசீர்வாதம் எங்கே, உண்மையான சந்தோஷம், ரட்சிப்பை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரை அவர் புறம்பே தள்ளினதில்லை. அவரை திட்டுகிற மக்களை கூட, அவரை அருவருக்கிற மக்களை கூட அவர் நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். அவரை குறித்து பலவிதமான வார்த்தைகளை பேசுகிற மக்களை கூட அவர் நேசிக்கிற தேவன். அந்த கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார்.
இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்க வாழ்க்கையில கூட உங்களை அவர் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய கண்களை திறக்க விரும்புகிறார். எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்காதா, என் கண்கள் இருளாயிருக்கிறது என்று நீ கவலையோடு இருக்கலாம். இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த இயேசு உங்களை தொட விரும்புகிறார். உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். உங்களுடைய சாபத்தை அவர் உடைக்க விரும்புகிறார். இந்த இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த இயேசு உங்களுக்கு வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க விரும்புகிறார். ஒரு உண்மையான சந்தோஷம், உண்மையான மகிழ்ச்சி எங்கே என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த இயேசு உன்னை தேடி வந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். 6000 பிசாசுகள் பிடித்திருந்த அந்த லேகியனை தேடி போய் அவனை ஆசீர்வதித்தார். இந்த நிகழ்ச்சி ஒருவேளை வீடுகள்ல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார். உங்களுடைய சாபத்தை எல்லாம் சுமக்க விரும்புகிறார். அதனால ஒரு பாடலை கூட பாட போகிறோம். அன்பே கல்வாரி அன்பே. ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடி இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதனால இந்த பாடலை கூட பாடி, தேவனே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அந்த கல்வாரி சிலுவையிலே என் சாபத்தை உடைத்தீரப்பா. என்னுடைய சாபங்கள் உடைக்கப்பட நீ உதவி செய்யுங்க ஆண்டவர். அன்பே கல்வாரி அன்பே. அற்புதமான பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றி பாவங்கள் சுமந்தீரி எங்கள் பரிகார பலியானாரா. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றி. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றி. பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி. என் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்களை பார்க்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். தூய ரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளம்தான் இயேசுவின் உள்ளம். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே. துடிக்கும் தாய் உள்ளம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, இந்த நிகழ்ச்சியை எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ நீ தூக்கி எடுக்கணும் இயேசுவே. சாபங்களை நீக்கணும். ஒவ்வொருடைய கண்களை திறக்க வேண்டும். இந்த டிவி நிகழ்ச்சி எங்கெல்லாம் வாஞ்சியோடு தாகத்தோடு பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல எல்லா சாபங்களை முறிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவே, இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமா இருக்கட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொரு சிறியோர் முதற்கொண்டு எல்லோரையும் நீ ஆசீர்வதிக்கணும். பாடின பாடல்கள், கொடுத்த வசனங்கள் அவங்க உள்ளத்துல சமாதானம், சந்தோஷம் நிரம்பி இருக்கட்டும் இயேசுவே. கிரியை செய், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு அநேக நன்மைகளை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.